என்ன எதுக்குல எங்க கூட்டிட்டு வந்த? வேற எதுக்கு? சாமி கும்பிடுதான். சாமி கும்பிடுவா? இங்க என்னால சாமி கும்பிட போற? அத்தை, வேட்டை எண்ணெயில இருந்து விவசாயத்தை ஆரம்பிக்க போறான். அதான் விவசாயம் நல்லபடியா வரணும், விளைச்சல் நல்லபடியா இருக்கணும்னு பூமி பூஜை பண்ண வந்திருக்கோம். உன் பேரை நல்லா இருக்கணும்ன்ற நல்ல மனசோட விளக்கேத்தி நீ பூஜை நடத்துவி. அப்புறம் விளைச்சல் அமோகமா வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. முடியாதுன்னு சொல்லிடு அப்பதா, முடியாதுன்னு சொல்லிடு. சரியா, நானே பூஜை ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீயும் என்ன கை விட்டுட்டல. வா பாட்டி, ஆரம்பி உட்காரு. மா, அடுத்த நீ போ. நான் எதுக்குடா? உனக்கு வேற எல்லா டயலாக்கையும் திரும்ப இன்னொரு தடவை சொல்லணுமா? சீனு வேற லென்த்தா போயிட்டு இருக்கு, வெயில் வேற மண்டைய பொழக்குது. போமா. போ சுதா. ஏய் மீனாட்சி, எதுக்கிட்ட ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்க? வந்து விளக்கேத்து. ஐயோ, பார்த்து வர தொலைச்சிட்டானே. பேசாம கண்டுக்காம போயிட வேண்டியதுதான். ஏய் வாடின்ற. ஏய் மீனாட்சி, மீனாட்சியோ. ஏய், அவளை விடுறா. நீ வா, நீ வந்து தீபத்தை காட்டு. ஒரு நிமிஷம் அண்ணா. நீ போன. நான் எதுக்கு வேட்டே போன? வாயா, வா. பாத்து சுடுப்பது பாத்து. எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறீங்க. கொலைய போடுங்க, கொலைய போடுங்க, கொலைய போடு. மரியாதா, மரியாதா, இந்த வருஷம் நல்லா மழை பெய்யணும், விளைச்சல் அமோகமா விளையணும். வேட்டையா, வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பிளானு? அடுத்து கோம்பை சாமி வரணுண்ணே, அவருக்கு அதான் வெயிட்டிங். கோம்பை சாமியா? அது யாருப்பா? அது அவர் பெரிய நீரோட்ட கண்டுபிடிக்கிற சாமிண்ணே. நீரோட்டம்னா? அண்ணே, அந்த காலத்துல மதுரையில ஏதோ ஒரு பூதம் சாப்பிட்டு புட்டு செரிமானத்துக்கு தண்ணி இல்லாம தவிச்சிருக்கு. அதோட தாகத்தை தணிக்கிறதுக்காக சிவபெருமான் பூமிக்கே வந்து ஒரு இடத்த பார்த்து இந்த இடத்துல வை கையன்னு சொல்லியிருக்காரு. சரியா? அந்த இடத்துல பூதம் கைய வச்சதும் பூமியை பொத்துக்கிட்டு ஒரு ஆறு தோன்றி இருக்கு. ஆமா, பூதமும் அந்த தண்ணியை குடிச்சு தாகத்தை தீர்த்து. அதனாலதான் அந்த ஆத்துக்கு வைகைன்னு பேர் வந்திருக்கு. ஆமா, இந்த கதை எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு சிவபெருமான் நீரோட்டம் பார்த்த மாதிரி இப்ப நம்ம கோம்பை சாமி வந்து நம்ம நிலத்துல நீரோட்டம் பார்க்க போறாரு.
அவர் வந்து நீரோட்டம் பார்த்துட்டு இந்த இடத்துல 3 அடிக்கு தண்ணி இருக்கு, இந்த இடத்துல 5 அடிக்கு தண்ணி இருக்குன்னு நிலத்துல மார்க் பண்ணி கொடுப்பாரு. நாம அந்த இடத்துல பூமியை தோண்டி கிணறும் வெட்டிக்கலாம், போரும் போட்டுக்கலாம். வாவ், வாட் ஐடியா. ம், வேட்டையா, ஏற்கனவே இங்க ஒரு போர் போட்டிருந்தோம் ஐயா. அதெல்லாம் எப்பயா வத்தி போச்சு பாட்டி. இப்ப மோட்டரை போட்டா புசு புசுன்னு வெறும் காத்து தான் வருது. உனக்கு வெக்கையா இருந்தா சொல்லு, மோட்டரை போட்டு விடுறேன். நல்லா குளு குளுன்னு பூமி காத்து வரும். வேட்டையா, தண்ணி இல்லாம நீ எப்படி விவசாயம் பண்ணுவ? அதான் நம்ம கோம்பை சாமி வராருல, அவர் குறிச்சு தர இடத்துல ஒரு போரை போட்டா போகுது. அப்புறம் முப்போகமும் விளைச்சல் 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 மட்டுமே. நல்லபடியா ஆகட்டும். அண்ணே, சாமி வந்துட்டாருண்ணே. போய் கூப்பிடலாமா? வா, போய் கூட்டி வந்துடலாம். சாமி, சாமி வணக்கம் சாமி. நல்லா இருப்பா. வணக்கம் சாமி. என்னையும் ஆசீர்வாதம் நல்லா பண்ணு. இரு. இதுல யாரு வேட்டையா? நான் தாங்க சாமி. தம்பி தான் சாமி வேட்டையன். ஆமாங்க சாமி. நல்ல விஷயம். உங்க நிலத்துக்கு தான் நீரோட்டம் பார்க்கணுமா? நிலம் இதாங்க சாமி, நம்ம அப்படி போயிடலாம். வாங்க போவோம். வாங்க வாங்க. பார்த்து. வாங்க. வாத்தா. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தண்ணி எங்க நிறைய கிடைக்குதோ அந்த இடமா பார்த்து சொல்லுங்க சாமி. கண்டிப்பா சொல்றேம்மா. வேட்டையன், ஒரு தேங்காய் வாங்க சொல்லியிருந்தேன். இதோ இருக்கு சாமி. இந்த அங்க இருக்கு பாரு. மாரியாத்தா, தண்ணி இருக்கிற இடமா காட்டுதா? சாமி, அங்க தண்ணி இருக்குங்களா? சாமி, அங்க தண்ணி இருக்குங்களா? என்ன இது ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு? தெரியலையே. வேட்டையன், சாமி. புளிய மர குச்சி கேட்டிருந்தானா? இருக்கு சாமி, இதோ கொண்டு வரேன். புரியா? இதாங்க சாமி. இதை பிடிங்க. என்ன சொல்ல போறாரு தெரியலையே. என்னாச்சு சாமி? 1-2 வகையில நீரோட்டம் பார்த்துட்டேன். உங்க நிலத்துக்கு கீழே ஒரு துளி தண்ணி கிடையாது. எல்லாம் வறண்டு போச்சுப்பா. நீங்க எந்த இடத்துல போர் போட்டாலும் சரி, கிணறு வெட்டினாலும் சரி, கல்லு மண்ணும் தான் இருக்குமே தவிர ஒரு துளி தண்ணி வராதுப்பா. மொத்தத்தில் இந்த நிலத்துல விவசாயம் பண்றதுங்கிறது நடக்கவே நடக்காது. அது வீண் முயற்சிப்பா. சாமி, வேற வழியா இல்லைங்களா? மழையை நம்புங்க. மழை பெஞ்சா ஒருவேளை பூமி குளிர்ந்து ஏற்கனவே இருக்கிற போர்ல நீர் சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இங்க எதையுமே விதைக்காதீங்க. இந்தாங்க, நான் வர்றேன். சாமி, பணம்? தண்ணி இல்லைன்னு சொல்ற இடத்துல நான் பணமே வாங்குறது இல்ல. நான் வர்றேங்க. வாங்க வாங்க சாமி. சாமி. வாங்க சாமி. இதுக்குதான் என் கையால பூஜை பண்ண மாட்டேன்னு சொன்னேன். பாட்டி, இப்ப அத்தை விளக்கேத்தி வச்சிருந்தா மட்டும் இந்த இடத்துல வைகை ஏறு பூமியை பொத்துக்கிட்டு வந்திருக்குமா என்ன?
உன் கையால தொடங்கி வச்சிருக்க, அது நல்லா வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கடவுளே. இந்தா இங்க கேட்பான். ஐயா, இங்க விவசாயம் பார்க்கறதுக்கு ஆள் வேணும். ஏய், என்னையா பாத்திரம் கொண்டுலாம் அடிக்கிறாங்க? வாங்க வேலையை பார்த்துட்டு. இப்ப அப்படி என்ன தப்பா கேட்டுட்டோம்? இங்க நிப்பாட்டிருங்க. ஏன்? இங்க இருந்து நான் நடந்து போயிடுறேன். உங்க வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுறேன். இல்ல பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். வரேன். ஒரு நிமிஷம். என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? முன்னெல்லாம் உங்க அம்மா என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இப்ப என்னன்னு தெரியல, ஒரு 2-3 நாளா அவங்க என்கிட்ட பேசுறது இல்ல. என்னாச்சு? அது அப்படிதான். கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்னாச்சுன்னு சொல்லு துளசி. அவங்க கிட்ட நான் நம்ம விஷயத்த சொல்லிட்டேன். ஐயோ! ஐயோவா? இப்ப எதுக்கு நீங்க பதட்டப்படுறீங்க? என்னைக்கா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லித்தானே ஆகணும். ஆமா, சொல்லிதான் ஆகணும். ஆனா அவசரப்பட்டு இப்பவே ஏன் சொன்னேன்னு தான். அவங்க கூட ஏன் சிரிச்சு பேசுற, பழகுறேன்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அதனால தான் பழகுறோம்னு சொன்னேன். என்ன, நான் சொன்னது உண்மைதானே? உண்மைதான். அப்புறம் ஏன் தயங்குறீங்க? இல்ல, இனிமே அவங்க கூட பேசாத பழகாதன்னுலாம் அவங்க எதுவும் சொல்லலையா? அது எப்படி சொல்லாம இருப்பாங்க? எல்லாம் சொல்லிட்டாங்க. நானும் பதிலுக்கு பதில் பேசி அவங்கள சமாளிச்சிட்டேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஒருத்தனை நம்பி வாழ்க்கையில மோசம் போனவங்க தன்னோட மக வாழ்க்கையும் அப்படி ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. வைத்தி, சொல்லு. என்ன ஏமாத்திர மாட்டீங்களே? என்ன துளசி இப்படிலாம் பேசுற? நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். சாகலாம் வேணாம், கடைசி வரைக்கும் என் கூட வாழ்ந்தா போதும். நான் வரேன். துளசி, ஆ? பார்த்து போ. நீங்களும் பார்த்து போங்க. இவர் ஏன் இங்க நின்னுட்டு இருக்காரு? துளசி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்னங்க? எதுக்காக என்கிட்ட வந்து பேசுறீங்க? எனக்கு உங்க பொண்ணு வயசு இருக்கும். என்கிட்ட வந்து இப்படி வழி மறைச்சு பேசுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அம்மாடி துளசி, இன்னொரு தடவை அங்க இங்கன்னு என்கிட்ட பேசுனீங்க, பெரிய மனுஷன் ஆச்சுன்னு பாக்குறேன். இல்லனா கத்தி ஊரை கூட்டிடுவேன். துளசி, நான் என்ன சொல்ல வரேன்? என் பேரை சொல்லாதீங்க. என் பேரை சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அம்மாடி துளசி, நீ நான் பெத்த மகம்மா, நான் பெத்த மக. இறங்குண்ண. ஏன் வேட்டையா, எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கோம்? நிலத்துல தண்ணி இல்லைன்றதுக்காக நாம விவசாயத்தை ஆரம்பிக்காம இருக்க முடியுமா? அது முடியாது. அதான் மழை பெய்யும்னு நம்பி நான் விவசாயத்தை ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சரி, அதுக்கு எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கோம்? நிலத்துல எல்லா வேலையும் நாமளே செய்ய முடியுமாண்ணே? அம்மா, அது முடியாதுப்பா. முடியாதுல்ல?
அதான் சம்பளத்துக்கு கூலி ஆட்கள் பிடிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். யோ அதுக்கே ஏன் இங்க வரணும்? நீ சொல்லியிருந்தேனா நம்ம ஊர்லயே ஆள் பிடிச்சி இருந்திருப்போம்ல. நம்ம ஊர்ல தான்ல உனதான் ஆளை காண தேடிட்டு இருக்காங்க. ஏன் ஊர் ரொம்ப கெட்டு போச்சுன்னு புரியலையா வேட்டையா? நிலத்துல கூலி வேலை செய்யறதுக்கு நேத்தே நம்ம ஊர்ல நான் ஆள் தேடிட்டேன். சரி கோடி ரூபாய் கொடுத்தா கூட குளம் வெட்டுற வேலைக்கும் ரோடு சுத்தம் பண்ற வேலைக்கும் போவாமே தவிர தோட்டத்துக்கு வேலைக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்கண்ணே. அடப்பாவி ஏன்டா அப்படியே? அது குளம் வெட்ட போனா சின்ன கல்லு பெத்த லாபம், அதே தோட்டத்து வேலைக்கு போனா பெரிய கல்லு சின்ன லாபம். ஓஹோ அங்க எதுவும் பெருசா வேலையே செய்ய தேவையில்லையாண்ணே. சும்மா உட்காந்து ஊர் போற நீ பேசினா கூட தினக்கூலி 130 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களாம். பரவாயில்லையே. ஆனா நம்ம சம்பளத்தை மட்டுமா கொடுக்குறோம், கூடவே சேர்த்து வேலையும் கொடுக்குறோம்ல. அதான் வாங்கிட்டு எல்லாம் வேலைக்கு வர முடியாது, கிளம்பு தம்பி காத்து வரட்டும்ட்டாங்க. ஐயா இப்ப என்னையா பண்றது? நம்ம ஊர்ல தான் ஆளுங்க கிடைக்கல, இந்த ஊர்ல தேடி பார்ப்போம். அப்படியா? சரி வா போலாம். போலாமா? போலாம். இரு வண்டியை ஓரமா போட்டு வரேன். ஏன்பா வண்டியிலே போலாம்ல? காலையில சாப்பிட்டது இன்னும் சரிக்கல, அப்படி ஒரு வாக்கிங் போலாம் வா. உனக்கு தான் சரிக்கல, எனக்கு அடுத்த பசியே வந்துருச்சு. நட உட்கார வச்சு ஓட்டுனா ஜாலியா தான் இருக்கும். அண்ணே அண்ணே. என்னப்பா? அண்ணே நாங்க வெளியூர், ஒரு சின்ன உதவி வேணும். என்ன வேணும்? ஒன்றும் இல்லைண்ணே, எங்க தோட்டத்துல வேலை செய்ய உங்க ஊர்ல ஆள் பிடிச்சி தரீங்களா? தினம் 150 ரூபா சம்பளம் தரேண்ணே, பஸ்ஸுக்கு காசு. ஏன்னா 11 மணி ஆனா டீயும் வடையும் கொடுத்துடலாம். அண்ணே 2 மணி ஆச்சுன்னா டானு சாப்பாடு கொடுத்துடலாண்ணே. ஓவர் டைம் பார்த்தா அதுக்கு தனியா சம்பளம் கொடுத்துடலாங்க. ஆமா, இந்த சம்பளத்துக்கு உங்க ஊர்ல ஆள் கிடைக்கலையா? என்னப்பா? எங்க ஊர்ல எல்லாரும் குளம் வெட்டுற வேலைக்கு போறாங்க, கூலி வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. எந்த ஊர் நீங்க? கல்லிடக்குறிச்சி. என்னடே, கல்லடக்குறிச்சிக்காரங்க விவரமானவங்க, அப்ப எங்க ஊருக்காரங்க முட்டா பயலுகளா? எங்க ஊர்லயும் குளம் வெட்டுற வேலை நடக்குது, நாங்களும் அங்கதான் போவோம். தோட்டத்து வேலைக்கெல்லாம் ஆள் வர மாட்டாங்க, இடத்த காலி பண்ணுங்க. சரி வா போவோம். மா எமோ. என்னப்பா வேணும்? வணக்கம்மா. கும்பிடுறேன். தோட்டத்து வேலைக்கு ஆள் வேணும், யாராவது வரீங்களா? காலையில ஆனா உங்க மாதிரி ஆளுங்க தொல்லை ரொம்ப தலைவலியா போச்சுப்பா. போப்பா போ. வரோம்மா. இந்தா இங்க கேப்பேன். ஐயா, இங்க விவசாயம் பார்க்கறதுக்கு ஆள் வேணும். ஏய் என்னையா பாத்திரம் கொண்டுலாம் அடிக்கிறாங்க? வாங்க வேலையை பார்த்துட்டு. இப்ப அப்படி என்ன தப்பா கேட்டுட்டோம்? விவசாயத்துக்கு வருவீங்களா? நேரா போங்க, அம்மன் கோயில் வரும். யாரு அவன்? லூசா இருப்பான் போல. என்ன வேட்டையா, விவசாயத்துக்கு ஆள் வேணும்னு கேட்டா ஊருக்குள்ள ஒரு ரூபாய மதிக்க மாட்டேங்கிறேன். தெரியலையாண்ணே, விவசாயன்றது இம்புட்டு கஷ்டமா என்ன? ஆமா தம்பி, இதை விட கஷ்டம். ஊரு முன்ன மாதிரி இல்ல தம்பி, எல்லாம் மாறிடுச்சு. விவசாயம்லாம் இப்ப லேசுப்பட்ட காரியம் இல்ல. கடனை உடனே வாங்கி பயிரை விதைச்சோம்னா பக்கத்து மாநிலத்துக்காரங்க தண்ணியை திறக்கவும் மாட்டாங்க, தேக்கவும் மாட்டாங்க. மழையும் பெய்ய மாட்டேங்குது. கதிரெல்லாம் காஞ்சு போய் சருகா நிக்கிறத பார்க்கும்போது அந்த நிலத்திலே ஏன் நாம தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு தோணும். போதும் தம்பி, இனிமே நம்மளால முடியாது. பக்கத்துல இருக்கிற பைபாஸ் ரோடு வேலை முடியறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ரோடு வேலை முடிஞ்சதும் வந்த வரைக்கும் லாபம்னு ரியல் எஸ்டேட்டுக்காரன்ட்ட நிலத்தை வித்துட்டு போறேன் தம்பி. இனி இந்த ஊர்ல கடவுளையோ மனுஷனையோ நம்பி யாரும் விவசாயம் பண்ண முடியாது. நீங்களும் விவசாயம் பண்ணணுங்கிற உங்க முடிவை மாத்திக்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அத்தை, அத்தை, அத்தை. மீனாட்சி, எப்படி இருக்க மீனாட்சி?
நல்லா இருமா. எப்ப வந்த? எப்படி வந்த? கூட யாரும் வரலையா? இல்லத்த, இப்பதான் வந்தேன். நான் மட்டும்தான் பஸ்ல வந்தேன். என்ன விஷயம்மா? திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? அது ஒன்றும் இல்லத்த. என் ஃப்ரெண்டோட அப்பா இங்க வட்டிக்கு கொடுப்பாரு. அவர்கிட்ட ஒரு 1.5 லட்சம் பணம் கேட்டு வந்தேன். ஆனா அவருக்கு இப்ப பிசினஸ் டல்லா இருக்கு, இல்லம்மான்னு சொல்லிட்டாரு. சரி, செங்கோட்டை வரைக்கும் வந்துட்டோமே, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு மீனாட்சி உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம்? அத்தை கிட்ட நம்ம கனடா போறோங்கிற உண்மையை சொல்ல வேணாம். திடீர்னு மனசு மாறிட்டாங்கன்னா போச்சு. என்ன மீனாட்சி சொல்லு. அது எனக்கு இல்ல அத்தை, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கல்யாணத்துக்காக. ஓ, நான் கூட போன வாரம் தாமா ஒரு கடை காலி ஆகுதேன்னு அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டேன். இல்லைன்னா நானே கொடுத்துருப்பேன். இல்ல பரவாயில்ல அத்தை, அவளை வேற யார்கிட்டயாவது வாங்கிக்க சொல்றேன். சரிம்மா இரு, வெயில்ல வந்திருக்க, குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் எதுக்கு அத்தை? உட்காந்துருமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை மா எம்மோ, உன் மகனோட விவசாய கனவுலாம் புதுசா தான் போகுது. போ, விவசாய வேலைக்கு வாங்கடானாலும் ஒரு பையனும் வர மாட்டேங்கிறான். பின்னங்காலு புடதையில படுற அளவுக்கு தெரிச்சு ஓடுறாங்க. பாடி என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? போற இடமெல்லாம் நம்ம கண்ணுக்கு மீனாட்சி தெரிவாளே. என்னடா காலையில இருந்து ஆளை காணாமேன்னு இப்பதான் நினைச்சேன். கரெக்டா வந்துட்டேன். ஓஹோ, நம்மள பிரம்மன் நினைக்கிறானா? நினைக்கிட்டோம்.